வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணி டிசைனர்ஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜையை பற்றி ஒரு சின்ன கிளிப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூஜையெல்லாம் ஜாமான்லாம் விளக்கி வச்சுட்டேன். ஸோ இப்போ அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்க போகிறேன், மஞ்சள் குங்குமம். ஸோ அதில் நான் மஞ்சள், கொஞ்சம் ஜவ்வாது, பன்னீர் விட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன். இது ரொம்ப வாசமாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ஜவ்வாது போட்டிருக்கோம், மஞ்சள், கொஞ்சம் பச்சை கற்பூரமும் போட்டிருக்கேன். பன்னீர் வச்சு இது பண்ணுறதுனால ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். ஸோ நான் எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம கலசம் ரெடி பண்ணலாம். ஏன்னா அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பச்சரிசி, வெத்தலைப்பாக்கு, ஜாதிக்காய், மாச்சக்காய், லெமன், காதோல கருகமணி, கோல்டு காயின், சில்வர் காயின், ஒரு கயிறு, ஏலக்காய், கிராம்பு, மஞ்சள், காயின், அது போக பச்சை கற்பூரம், வெட்டி வேர், இத்தனையும் நான் கலசத்துக்குள்ளே போடுவேன். ஸோ தட்டில் தாம்பாளத்தில் பச்சரிசி பரப்பி கலச செம்பை அதில் வச்சுட்டேன். ஸோ ஒவ்வொரு பொருளாக போடலாம். ஃபஸ்ட்டு வெறும் செம்பாக இருக்கக்கூடாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பச்சரிசி போடுறேன் டக்குன்னு. ஸோ பச்சரிசி போட்டுட்டு அடுத்து எனக்கு நூல் சுத்த தெரியாது செம்பில். ஸோ நான் அதுக்கு பதிலாக தான் கழுத்தோட செம்போட விளிம்பில் ஒரு மஞ்சள் கயிறு மட்டும் கட்டிக்கிடுவேன். ஸோ நூல் சுத்த தெரிலன்னு வருத்தப்படாமல் இப்படி நம்ம மிச்ச ஜாமானை ஒன்றா போடுவோம். திரும்ப அரிசி போட்டுக்கிறேன். அரை செம்பு, கிட்டத்தட்ட 3/4 செம்பு வரைக்கும் பச்சரிசி நிரப்பிக்கணும். ஸோ அடுத்து பூஜை ஜாமான் ஒன்றா போடலாம். காதோல கருகமணி, காயின் 2 போடுறேன், காசு, எலுமிச்சம்பழம், 10 ரூபா நாணயம், ஏலக்காய், கிராம்பு, மஞ்சள், விரலி மஞ்சள், ஜாதிக்காய், மாச்சக்காய், பச்சை கற்பூரம், வெத்தலைப்பாக்கு போட்டேன். இப்போ வெட்டி வேறு போட்டேன். ஸோ எல்லாம் போட்ட பிறகு கலச செம்பை மா இலை வச்சு ரெடி பண்ணி அம்மனை அதில் அமர வைப்போம். மா இலை வச்சுக்கிட்டு நாங்கள் இப்படி தான் சிம்பிளாக எப்பயுமே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக கும்பிட்டுட்டு வரேன். நம்ம அம்மனை ரெடி பண்ணியாச்சு. நான் அம்மன் அழைப்புக்கு ஃபுல்லாக சேரீலாம் கட்டிட்டு கொண்டு வர மாட்டேன். அதுக்குன்னு ஒரு பாவாடை வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு கட்டிட்டு வாசலில் வச்சு அம்மனுக்கு தீப தூபம் காமிச்சு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம்தான் இதே மனையில் உட்கார வச்சு அம்மனுக்கு சேலை கட்டி மற்றபடி அலங்காரம் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இந்த பாவாடையை மட்டும்தான் கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன். அம்மனை அழைச்சி வரும்போது இப்படியே பண்ணிக்கிடுவேன். ஸோ சிம்பிளாக பாவாடை கட்டியாச்சு. இப்போ அம்மன் முகத்தையும் அதில் வச்சிடலாம். வச்சாச்சு. பார்த்திங்கன்னா அம்மன் நம்ம வீட்டுக்கு வர ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நம்ம அம்மனை அழைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அதை சாரி கட்டி அலங்காரம் பண்ணியாச்சு. மறுநாள் மார்னிங் பூஜையும் எங்கள் வீட்டில் திருப்தியாக நல்லபடியாக முடிஞ்சது.
எல்லா வளமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எங்கள் வீட்டு பூஜை ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு. ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ப்பா. எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் வளமும் கிடைக்கட்டும். நன்றி.